10 வயது சிறுமியை 2 இளைஞர்கள் சேர்ந்து கத்தி காண்பிச்சு மிரட்டி, அவருடைய நண்பரான ஒருத்தரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய், அந்த சிறுமிய பாலியல் ரீதியாக சித்திரவதை செஞ்சு, பிளஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களோட உடம்புல பார்த்தீங்கன்னா, சிகரெட் துண்டுகளா அங்கங்கேயே ஒரு இடத்துலயே சூடு வச்சு ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இந்த நியூஸ் எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்த பத்தி தான் நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். கடந்த 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்த 10 வயது சிறுமி பள்ளியில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருக்கும்போது, அதே பகுதியைச் சேர்ந்த கிரண் மற்றும் அவரது நண்பர் பிரவ்ராஜ் ஆகிய இருவர் சிறுமியை கத்தி முனையில் மிரட்டி, தங்கள் பெண் தோழியின் வீட்டிற்கு அழைத்துச் சென்று, அந்த சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து, உடல் பாகங்களில் சிகரெட்டால் சூடு வைத்து கொடுமையும் படுத்தியுள்ளனர். அங்கிருந்து தப்பி வந்த சிறுமி இந்த சம்பவம் குறித்து தனது பெற்றோர்களிடம் தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கிரண் மற்றும் பிரவ்ராஜ் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்திருக்காங்க. மேலும் இது தொடர்பாக விசாரணையும் மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழகம் மட்டுமில்லாம இந்தியா முழுக்குமே பாலியல் வன்கொடுமை, பெண் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் இல்லாத ஒரு சூழல் ரொம்பவே அதிகமா நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனை நடந்தாலோ, இல்ல உங்களுடைய பக்கத்து வீட்ல நடந்தாலோ, எங்கே நடந்தாலும் உடனடியாக போலீஸுக்கு தகவல் தெரிவிங்க. அவைங்கள கைது செஞ்சு சிறையிலும் போலீசார் அடைப்பாங்க. அவைங்களுக்கு தக்க தண்டனையும் கிடைக்கும். தண்டனைகள் அதிகமானால் மட்டும் தான் பாலியல் குற்றங்கள்ன்றது ரொம்பவே குறையும். இப்ப ரொம்ப அதிகமாவே நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாரையும் சேஃபா பார்த்துக்கோங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.